السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يقولون لئن رجعنا إلى المدينة ليخرجن الأعز منها الأذل ولله العزة ولرسوله وللمؤمنين ولكن المنافقين لا يعلمون. صدق الله المولانا العلي العظيم. நேத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றோடு 28 ஜுசுக்கள் நிறைவடைந்து விட்டது. இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய 2 ஜுசுக்கள் தான் பாக்கி உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், முழுவதுமாக ஓத கேட்டு அமல் செய்யக்கூடிய, அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நற்பாகியவான்களாக அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. எண்ணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதிய இந்த 28வது ஜுசு முழுவதுமே நிறைய செய்திகள் உண்டு நம்மளுக்கு. உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வயதான பாட்டியிடம் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அதுலேயும் ஒட்டகத்தில் போய்கிட்டு இருந்த அந்த கலீஃபாவை இறங்க சொல்லி செய்கை காட்டுச்சு. அந்த அம்மா இறங்கி நின்று குனிஞ்சு நின்று உமர் நாயகம் என்ன செய்கிறாங்க, அந்த பாட்டியிடம் அந்த அம்மா சொல்லக்கூடிய விஷயத்த கேட்குறாங்க. அப்போ மக்கள்லாம் பேசிக்கிட்டாங்களாம். புதிதாக வாலிபர்களாக இருந்தவர்கள் அந்த அம்மாவை பற்றி தெரியாதவங்க பேசிக்கிட்டாங்களாம். எப்படி பேசிக்கிட்டாங்களாம், இந்த வயதான மூதாட்டிக்கு எதுக்கு இவ்வளவு பணிவாக குனிந்து நின்று உமர் நாயகம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அந்த அம்மா போனதுக்கப்புறம் அப்படி பேசினவங்களை அழைத்து உமர் நாயகம் சொன்னாங்களாம், அல்லாஹ்வே செவிதாழ்த்தி இந்த அம்மா பேசுனதை கேட்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படிப்பா குனிஞ்சு நின்று பணிவாக கேட்காம இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுதான் இன்னைக்கு முதலாவது தராகில முதல் ஆயத்தில் ஓத ஆரம்பித்த வசனம். அதிலிருந்து எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் வரலாறு நெடுக்க வரக்கூடிய முக்கியமான சம்பவங்கள் எல்லாம், முக்கியமான சட்டங்கள், இது மாதிரி விஷயங்கள்லாம், தலாக்கு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கூட இன்று ஓதப்பட்ட வசனங்களில் நிறைய இடம்பெறும். கண்ணியத்திற்குரியவர்களை, அதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சூறா நாம் கடந்து வந்தோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையை பற்றி உண்டான அல் ஜும்ஆ அப்படிங்கக்கூடிய சூறாவை பற்றியும் நாம் இன்று என்ன செஞ்சுருக்கிறோம், தராவிகளை ஓதி இருக்கிறோம். முக்கியமான வசனம், அதெல்லாம் நம்ம அமல் வாழ்க்கையில் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய, நம்மளுடைய காலத்தில் நடக்கிற மாதிரியே அப்பயும் நடந்திருக்கு. அப்போ சஹாபாக்கள்கிட்ட நடந்த விஷயம் நாம் பின்னாடிலாம் இப்படி நடப்போங்கிறதுக்கு அல்லாஹ் முன்கூட்டியே வழிகாட்டி வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் இருக்கும்போது சஹாபாக்களில் சிலர்கள் என்ன செஞ்சிருவாங்க, வெளியே ஒரு புது வியாபார கூட்டம் பக்கத்து நாட்டில் இருந்து வந்திருக்கு, சிரியாவில் இருந்தோ அல்லது பக்கத்து நாட்டில் இருந்தோ வந்திருக்குங்கிறத கேள்விப்பட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மெம்பர்லேயே விட்டுட்டு சஹாபாக்கள் கிளம்பிடுவாங்க. அந்த ஆயத்தை கூட இன்னைக்கு என்ன செஞ்சாங்க, ஓதுனாங்க. فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ وَاذْكُرُوا اللَّهَ كَثِيرًا لَعَلَّكُمْ تُفْلِحُونَ. அடுத்து وَإِذَا رَأَوْا تِجَارَةً أَوْ لَهْوًا انفضوا إليها. வியாபார கூட்டத்தை நீங்க தொழுகையில இருக்கும்போது பார்த்தா நபியை அப்படியே நிப்பாட்டி விட்டுட்டு நீங்க போயிடாதீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியே அல்லாஹ் தஆலா சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களை, அதனால தான் இந்த ஜும்மாவினுடைய இந்த தனி ஐன், இந்த சூறாவினுடைய கடைசி ஐனை ஆரம்பிக்கும் போதே சொல்லுவாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய அந்த காலத்தில் அவர்கள் ஹலீஃபாவாக இருந்த அந்த நேரத்தில் எல்லா சஹாபாக்களையும் அந்த நேரத்தில் கரண்டில் இருந்த எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மஸ்ஜித் நபவியில் அமர வச்சு அந்த சட்டத்தை கேட்பாங்க, இதுக்கு என்ன செய்யலாம். நபியினுடைய காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஜும்மான்னு சொன்னாலே ஒரு அசட்டையாக இருக்கிறத என்ன செய்யலாங்கும் போது தான் முன்கூட்டியே ஒரு பாங்கு சொல்லுவோம். அது வரைக்கும் எந்த பாங்கு மட்டும்தான் இருந்துச்சு, இமாம் மெம்பரில் ஏறினோடனே சொல்கிற அந்த பாங்கு மட்டும்தான் இருந்தது. முன்கூட்டியே ஒரு பாங்க சொல்லி எல்லாரையும் அலாட் பண்ணிடுவோம், அந்த பாங்க சொல்லிட்டா வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு வந்துடணுங்கிற இது மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் ஏகோபித்த முடிவின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது தான் அந்த ஜும்மாவினுடைய முதல் பாங்கு அப்படிங்கிறத நாம் கவனத்தில் எடுக்கணும். அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைய தராவிகளை நாம் பார்த்தோம். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். முக்கியமான ஒரு செய்தியும் உண்டு.
நாம் எப்படி இதுக்கு முன்னாடி சூரா நூர் ஓதும் போது ஆயிஷாமா மேலே இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தி அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்தோம் இல்லையா? அந்த அம்மா குற்றமற்றவர்கள், அந்த அம்மா ரொம்ப பரிசுத்தமானவர்கள், அந்த அம்மா பத்தினி அப்படிங்கிறத அல்லாஹாலாவே என்ன செஞ்சான்? கிட்டத்தட்ட 17-18 வசனங்கள் வரைக்கும் இறக்கி அவர்களை அல்லாஹ் பரிசுத்தமானவர்களை நிரூபணம் செஞ்சான். இது எந்த போருக்கு போனப்ப நடந்ததுங்கிற செய்தியை சொன்னேன். எந்த போருன்னு இப்ப கேட்டுற மாட்டேன், பயப்படாதீங்க. பனு முஸ்தலிக் அப்படிங்கக்கூடிய ஒரு சமூகத்தினர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல இவங்க படையெடுத்து வர்றாங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க? ஒற்றர்கள் மூலம் முன்கூட்டியே அந்த தகவலை தெரிஞ்சிட்டாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வர்றதுக்குள்ள நம்மளே அவங்க இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறதாகத்தான் தற்காப்பு யுத்தமாக நடந்ததுதான் பனு முஸ்தலிக் அப்படிங்கிற யுத்தம். அப்படிப்பட்ட யுத்தங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் ஒவ்வொரு மனைவியர்களை கூட்டு போறது வழக்கம். அதுல ஆயிஷாமா அதுல வந்தாங்க. அதுலதான் அந்த முத்து மாலை மிஸ் ஆகிறது. அதனுடைய பொருட்டுல தான் இந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுங்கிறத நாம பார்த்தோம். அந்த போர்ல பெரும்பகுதி போர் அப்படின்னு சொன்னாலே யூதர்கள் ஜெருக்காயிருவான், முனாஃபிக்கீன்கள் என்ன செஞ்சிருவான்? அந்த போரை விட்டு நவன்றுவான். ஆனா அந்த போர்ல எப்படியும் முஸ்லிம்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நல்ல கண்கூடாக தெரிஞ்சதுனால அந்த போர்ல எல்லா பயிலும் கலந்துக்கிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்களோடு வேஷம் போடக்கூடியவர்களும் சேர்ந்து கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தி நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் பதிய வைக்கிறாங்க. ஏன்னா கன்ஃபார்மா டிக்ளரு நம்மளுக்கு தான் வெற்றி கிடைக்குங்கிறது. அதே சமயத்துல வெற்றி கிடைச்சா நிறைய கனிமத்து பொருட்கள் வரும், அதுல நமக்கும் பங்கு கிடைக்குங்கிற அந்த நப்பாசையில என்ன செஞ்சிட்டாங்க? நிறைய முனாஃபிக்குகள், அதாவது வேடதாரிகள், முஸ்லிம்களை போன்று இருப்பார்கள், ஆனால் உள்ளத்தில் இஸ்லாத்தை பற்றி கடுகளவும் நல்ல எண்ணம் இருக்காது, அப்படிப்பட்ட நபர்கள். இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, போர்லாம் முடிஞ்சு கிளம்பக்கூடிய நேரங்கள்ல அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறுல 2 சஹாபாக்கள் போய் என்ன செய்யறாங்க? தண்ணீர் இறைக்க போறாங்க. அந்த காலத்துல தண்ணி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப அது தங்கத்துக்கு ஈக்குவலான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்ட காலம். இன்னைக்கு தண்ணியை நாம திறந்து விட்டு நாம வாட்டுக்கு மனம் போல செலவு பண்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பதில் சொல்லியே ஆகணும். தண்ணியை பற்றி சிரமப்பட்டவங்களுக்கு அதை பத்தி தெரியும். ஒவ்வொரு கோடை காலத்திலையும் லாரிகள்ல வாங்கும் பொழுது அதனுடைய சிரமங்கள் நமக்கு தெரியும். அவள் தண்ணி தங்கத்துக்கு ஈக்குவலாக பயன்படுத்தப்பட்ட அந்த மாதிரி காலங்கள்ல தண்ணீர் இறைக்கும் பொழுது ஒரு சின்ன தள்ளு முள்ளுல என்ன ஆயிருது? 2 சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு சின்ன சலசலப்பு வந்துருது. அதுல ஒரு ஆள் முஹாஜிர், ஒரு சஹாபி, இன்னொரு சஹாபி அன்சாரி தோழர் சினான் என்பதாக அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பெயரும் அந்த முஹாஜிர் சஹாபியினுடைய பேர் ஞாபகத்துக்கு வரல. இப்போ அந்த 2 சஹாபாக்கள் என்ன செஞ்சிருவாங்க? கொஞ்சம் சின்ன சலசலப்பு வந்த உடனே அந்த இடத்துல இது எப்படா எதுலலாம் கேப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் என்ன செய்யறது? கோல் அடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் முனாஃபிக்குகள். நைஸா அங்க என்ன செய்யறான்? சண்டையை மூட்டி விடுறான். எப்படி? இங்கிட்டு முஹாஜிர்கள், அதாவது ஹிஜ்ரத் செஞ்சு வந்த அந்த ஏழை சகாபாக்களை பார்த்து எல்லாரும் வாங்க இங்க சண்டை நடக்க அப்படின்னு அவங்களையும் ஒரு அழைப்பு. இந்த பக்கம் அன்சாரிகளை பார்த்து எல்லாம் வாங்க இங்க ஒரு பிரச்சனை நடக்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு எப்படியா ஒரு கலகத்தை ஏற்படுத்தி விடணும் அப்படிங்கிற அந்த செயல் இப்ப இருந்து இல்ல, அப்ப இருந்து இல்ல, இப்போ வரைக்கும் அவங்கள்ட்ட அப்படித்தான் இருக்கு. இப்ப கூட சமீபத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த போர்கள்ல கூட இந்த யூதர்களுடைய ஒரு சூழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, முக்கியமான சூழ்ச்சி, அதாவது அரபு எமிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா அந்த அரபு கண்ட்ரிகள்ல இருக்கக்கூடிய இவங்களை பூரா அப்படியே ஈரானுக்கு அகைன்ஸ்டா தூண்டி விடணும். இப்ப கடந்த 3 நாட்களாக ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்து உங்களை அடிக்கிறாங்க, நீங்க திரும்ப அடிக்க மாட்டீங்களாங்கிற மாதிரிலாம் ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறத நாம என்ன செய்கிறோம்? ஆங்காங்கே சமூக ஊடகங்களில் ஒவ்வொரு ஆய்வாளர்கள் பேசக்கூடிய விஷயங்களை நாம கேட்கிறோம். அவன் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அப்படித்தான் இருக்கான். யாரு? அந்த யூதன் கயிறு இருந்துட்டு போறான். இப்ப இந்த மாதிரி சூழல்ல அங்கேயும் சஹாபாக்களுக்கு மத்தியில இழுத்து விட்டான். அந்த நேரத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இந்த இழுத்து விட்டு அந்த ஒரு சிறு அந்த கூட்டத்துக்கு மத்தியில ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி அவங்கெல்லாம் பொழைக்கிறதுக்காண்டி நம்ம நாட்டுக்கு வந்தவங்க, அவங்க நம்மளையே என்ன செய்யறாங்க? அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மதீனாவுக்கு போன உடனே இவங்களை பூரா என்ன செஞ்சிடணும்? அவங்க நாட்டுக்கே அடிச்சு துரத்திடணும் அப்படிங்கிற இந்த மாதிரி உண்டான ஒரு விஷமமான பேச்சை உபய் இப்னு சலூல் என்ற முனாஃபிக்குகளின் தலைவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு முக்கியமான பார்ட்டி பேசுறான். இப்படி பேசின இந்த விஷயத்தை அந்த கூட்டத்தில இருந்து ஒரு சிறு வயதுடைய ஒரு சஹாபி ஒரு 10 அனஸ் இப்னு
அனஸ் இப்னு மாலிக் அல்லது அனஸ் இப்னு நதுர்ன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சிறு வயது சஹாபி என்ன செஞ்சிருவாங்க, கேட்டுக்கிட்டே இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நேரடியாக வந்து சலாம் சொல்லி இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு, இதை இந்த மாதிரி இந்த வார்த்தையை இவர் சொன்னாரு, இவருடைய விஷயத்துல கவனமாக இருக்கணும் நபியேன்னு சொல்லி அந்த சிறு வயதுடைய சஹாபி சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பேசின அந்த முனாஃபிக்கை கூப்பிட்டு, அவரு அல்லாஹ் மேல சத்தியமா நான் அப்படியெல்லாம் பேசல அப்படின்னு சொல்லிடுவார். இப்ப இந்த மாதிரி சொன்ன இந்த நிலையில ஊர் மக்கள் எனக்கு பெரியால் சத்தியம் பண்ணி சொல்லும் போது அவங்க மேல ஒரு நம்பிக்கை வந்துடும் இல்லையா? அப்ப அந்த நேரத்துல இந்த சிறு சஹாபியை பார்த்து, எதுக்குப்பா இப்படி அநியாயமா இந்த மாதிரி போய் பேசிட்டீங்க அப்படின்னு அந்த சிறுவர்களை பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் பேசக்கூடிய நேரத்துல அவர் கண்கலங்கி நின்று அல்லாஹ்கிட்ட என்ன செஞ்சார், தனியாக பேசினார். புரியுதுங்களா? எப்படி ஆயிஷாமாவும் அந்த போர்ல அல்லாஹ்ட்ட தனியா பேசி என்ன செஞ்சாங்க, அதே போர்ல நடக்கிற விஷயம்தான் இதுவும். இந்த விஷயத்திற்கும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், சூரத்துல் முனாஃபிகூன்ல அந்த சிறுவர் சொல்றதுதான் உண்மை, அந்த பெரியவர் சொல்றது வ இதா ரஐதஹும் துஜிபுக அஜ்சாமுஹும், சிலர்களுடைய உடம்பு, பாவனைகள், தோரணைகள் இதெல்லாம் பார்த்து நீங்க அவர்களுடைய தோரணை உங்களை ஆச்சரியத்தில் ஆட்படுத்தினாலும் அவர்கள் பேசுறது உண்மை இல்லை நபியே, அவங்க இந்த மாதிரி வார்த்தையை சொன்னாங்க அப்படிங்கிற செய்திய அல்லாஹ் சொல்றான். யகூலூன லஇர் ரஜஅனா இலல் மதீனத்தி, மதீனாவுக்கு நாம திரும்பி போனோம்னு சொன்னா லயுஹ்ரிஜன்னல் அஅஸு மின்ஹல் அதல், இந்த அற்பமான இந்த நபர்களை வெளியேற்றணும்னு இவங்க பேசுனாங்க. நாம சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கிட்டான். சிறு வயதானவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான், உண்மை பேசக்கூடியவங்களோட அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் கண்ணியத்திற்குரியவர்களை. அப்படிப்பட்ட ஆயத்துக்களை எல்லாம் நாம கடந்து வந்திருக்கிறோம். அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களில் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதின்னா வ ஆலி சய்யிதின்னா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.